வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அம்மணி கொழுக்கட்டை பஞ்சு மாதிரி இருக்கும், பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்துல 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆவி காட்டி வச்சிருக்க பச்சரிசி மாவை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு ஒரு தட்டுல மாத்திக்கோங்க. மாவு ஆறதுக்கு அப்புறமா அதை நல்லா கை போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை உண்டை போட்டுருவோம். இது போல சின்ன சின்னதா உருண்டை போட்டுங்க. அதுக்கப்புறமா உருட்டிக்கலாம். அப்பதான் ஈவனா இருக்கும் கொழுக்கட்டை. சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு இதை உருட்டிக்கோங்க. இதை இட்லி குண்டால வச்சு 10 நிமிஷத்துக்கு ஆவி காட்டி எடுத்துடலாம். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. கடாயில தாளிப்பை போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை போட்டு இதை நல்லா வதக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்ச கொழுக்கட்டை இதுல போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை போட்டுடலாம். உங்களோட சாய்ஸ் தான், தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கோங்க. கொழுக்கட்டை ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டா வெந்துடுச்சு. இதை பக்குவமா இது போல கலந்து விடுங்க. சால்ட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப சுட சுட மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான டிப்ஸ், நீங்க வீட்ல எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் மாவு ஆவி காட்டி தான் செய்யணும். கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நம்ம பேஜ்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க.